அப்படி ஒரு நாள் 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு இருந்த சமயத்துல அன்னைக்கு தான் பார்த்து பாருங்க ஒரே பிரியாணி வாசமா அடிக்குது. அங்க இருந்து என்னென்ன நல்ல நல்ல சுவைகள் உண்டோ அதெல்லாம் நினைச்சிருது எனக்கு. அப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நமக்கு அப்படி சோதனைகள் நிறைய செய்யும் வரும். அப்பதான் பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு கேட்கும், ஏதாவது நினைச்சுவா. அப்போ உபவாசத்துக்கு தகுதியான நேரம் என்னங்கிறத நம்ம பார்த்து நினைச்சோம். அந்த உபவாசத்தை நம்ம என்ன செய்யணும் மேற்கணும். ஆனால் ரெகுலர் உபவாசங்கிறது வேற, மற்ற உபவாசங்கிறது வேற, ஸ்பெஷல் உபவாசங்கிறது வேற பாருங்க. ஆகையினால நம்ம என்ன செய்யணும், இந்த 84 வயசு அந்த அம்மா என்ன செய்யலாம், உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி கொண்டு இருந்தாங்க. என்ன செய்யலாம், ஆராதனை 30 நேரம் ஆண்டதை பற்றி நல்லா துதித்து பாடிக்கொண்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யணும் வேணும். அடுத்து பாருங்க, இடைவிடாமல் உபதேசம் பண்ணணும். இடைவிடாமல் உபதேசம் பண்ணணும். அப்போ இன்னைக்கு போகலாம் பிள்ளைகள்கிட்ட நம்ம அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொன்னா நம்ம கோவம் வருது. நம்ம பெரிய சத்ருவாவே பிள்ளைகளே நினைச்சிருது சத்ருவா நினைச்சிருது. பிள்ளைகள முகம்லாம் சுருங்கிருது, ஜாலியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்ற எண்ணமே பிள்ளைகளுக்கு இல்லை. வளரும் பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வரும் அப்படிங்கிறதே தெரியல. பிள்ளைகள் நம்ம தாத்தா பாட்டி சொன்னா நல்லதுதான், நம்ம அம்மா சொன்னதான் நல்லதுதான் பிள்ளைகளுக்கு அதை கேட்கறக்கே மனசே நினைச்ச மாட்டேங்குது, வரமாட்டேங்குது பாருங்க. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணுமா, உபதேசம் பண்ணுமா. யாராச்சும் சொன்னா அதிபரசிங்கி மாதிரி தலையை நீட்டிட்டு இருக்கா, உங்கள்கிட்ட கேட்டாங்களா நீங்க சொல்றீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்படிலாம் நம்ம கமெண்ட்டுகளை நினைச்ச வேண்டியிருக்கு, சகிக்க நினைச்சிருக்கு வேண்டியிருக்கு. பாருங்க அப்போஸ்தலர் 5:42 பாருங்க. திறந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்தன் நினைச்சாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை கூடி முட்டி எங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் என்ன செய்யணும், அறிவிக்கணும். உபதேசம் நம்ம என்ன செய்யணும், பிரசங்கம் என்ன செய்யணும் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம கிறிஸ்தவங்க என்ன இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன். அவர் எப்போது என் துதியை நினைச்சுவாங்க, இயேசுதான் உங்க தெய்வம், இயேசுதான் உலகப்படுத்தாரு, இயேசு விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும். அதுதான் முக்கியமான என்ன செய்யணும் காரணம். அடுத்தது பாருங்க, இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இருக்கணும். என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருக்கணும். பெரிய பிரச்சனை அது இதுன்னு வந்தாச்சுன்னா நமக்கு சமயங்கள்ல கடல்ல குளிச்ச மாதிரி தான், தலைவலியே அலைகள் புரண்டு போற மாதிரி தான் நம்ம நினைச்சது இருக்குது. அப்படி இருக்கும்போது இயேசுவையே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கொண்டு இருங்க. ஆண்டவரையே நம்பிக்கொண்டு இருந்தா அதான் சொல்லிக்குவோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தை உடையக்கூடிய ஜெபத்தினாலும் எழுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வசனத்தை சொல்லுங்க. உங்களுக்குள்ளே ஒரு தனியான ஒரு பலன் நினைச்சு தரும் வந்துடும். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான், ஏதாவது பிரச்சனை ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா உடனே அதுதான் சொல்றது. எப்படி ஆண்டவர் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், நீர் எல்லாம் பார்த்துக்கிடுவீர், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இப்படியே நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே நினைச்சுவேன் இருக்கும். அன்னைக்கு இந்த செயின்ல நான் சொன்னேன், யாருக்கு தெரியாது, செயின்ல எப்படியோ கலந்து கிடந்தது, ரெண்டா பிரிஞ்சு கிடந்தது. பார்க்க செயின்ல டாலரை காணோன்னு ஒரு அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் வந்துச்சோம், எங்க வந்து தெரியலையேன்னு மனசு கிடந்து அடிக்குது. எப்படி அது முக்கியமான ஒரு டாலர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் சொன்னேன், அப்படியே உட்காந்துனேன், ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்படியே உட்காந்துனேன். அன்றைய நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தூங்க சோத்திரத்தோட கிட்ட ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் எனக்கு தெரியப்பட்டுன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க, அவ்வளோதான் ஜெபம். சொத்து வரை எழும்பி சேர விட்டு எழும்பி இப்படி பார்க்கணும், இப்படி கீழே கிடக்குது பாருங்க. அப்போ பாருங்க, நம்ம வேத வசனங்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மீறதுக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நாம அதை செய்யறதில்ல, அப்பியாசப்படுத்துறது அதெல்லாம் ரொம்ப லேசான நினைக்கிறோம் அது வசனம் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் ருசித்து பாருங்கள்னு சொல்றாரு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், அவரே நம்ம நம்பிக்கொண்டு என்ன செய்யணும் இருக்கணும். பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 2:13 எடுத்து வாசிங்க. நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். இப்ப இடைவிடாம நம்ம கூட்டங்களை வைக்கிறோம். எத்தனை ஆலயத்துல கூட்டம், எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டம் நம்மளும் வைக்கிறோம். எதனால? அப்ப நம்ம சொல்றது மற்றவங்க கேட்கணும்ல. ஆமா பெரிய அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாச்சுன்னா அந்த வசனங்கள் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ, யாரை நோக்கி நம்ம பேசுறோமோ அந்த வசனங்கள் செயல்படவே செய்யாது. ஆனா
அது ஆண்டோடைய நம்ம இப்ப நான் பேசுறேன்னா இந்திர வசனம் கிடையாது, ஆண்டோடைய வசனம். ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். இப்ப அந்த இடைவிடாமல் அந்த வசனத்தை சொல்றதுனால அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுனால நம்ம எப்படி தேவனை நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நீர் சொன்னீர் ஆண்டவரே, ஆகையினால தான் நாங்கள் அதை சொன்னோம், ஆகையினால அதை நினைச்சீங்க விளை செல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லலாம். அது மாதிரி பாருங்க, அந்த 1 தெசலோனிக்கர் 1:4 போட்டுக்கு எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி தேவனை என்ன செய்யறோம், சோத்தரிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பாகத்தை ஒருவர் என்ன செய்யறோம், சுமக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்றோம். எத்தனையோ பிரச்சனைகள் பாரம்பரிய மத்தியில இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அதே சமயத்துல நமக்கு பிரச்சனைகள் வரும்போது மற்றவங்க ஜெபம் பண்றாங்க. ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் எதனால சொன்னா தேவனை நாம நம்பிக்கொண்டிருக்கிறதுனால நம்ம செய்கிறோம். தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடியதாக இருக்கு. ஆகையினால நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் நம்ம இப்ப என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அடுத்தாப்புல இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். கொஞ்சம் சொல்லலாமா சேர்ந்து, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆராதனை செய்யுங்கள், இடைவிடாமல் உபதேசம் பண்ணுங்கள், இடைவிடாமல் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். ஆகையினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் முற்றிலுமாக சொல்ல உலகபூர்வமான நம்பிக்கை இல்லை, ஆண்டவருக்கான விசுவாசத்துல நம்ம நிலைத்திருப்போம். அவனுடைய கிருபை எப்போது நம்மளோட தங்கியிருக்கோம். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.